இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாக நடத்தி வருகிற தயவுக்காக அவர் நன்றியை மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார் என்பதாக நாம் தியானித்து வருகிறோம். பல்வேறு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு நம்மை சந்தித்து தம்முடைய வசனத்தின் மூலம் நம்மை சந்தித்து நம்முடைய காரியங்களிலே நமக்கு தேவைப்படும் காரியங்களை அவர் நமக்கு செய்து தருகிறார். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கும்படியாக விரும்பும் ஒரு காரியத்தை பற்றி தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 32 அதிகாரம் 28 அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாக்கோபு பயந்த ஒரு சூழ்நிலையிலே தேவன் அவனை சந்தித்து அவனுடைய பயத்தை நீக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பயந்து இருக்கிற காரியங்களிலே நம்முடைய பயத்தை நீக்கி இயேசு கிறிஸ்துவானவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அந்த பயமில்லாமல் நாம் வாழும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கிருபை செய்வார். அப்படி கிருபை செய்யும்படியாக அவர் நம்மை சந்திப்பேன் என்று சொல்கிறார். இங்கே யாக்கோபை நாம் பார்த்தோமானால் அவன் பதன் அராமிலே அவனுடைய மாமன் லாபான் வீட்டுக்கு வெறும் கோலும் தடியுமாக செல்கிறார். அவர் கையிலே எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அவர் தனி ஒரு மனிதனாக அங்கே செல்கிறார். அவர் சென்ற இடத்திலே தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். தனக்கென்று ஆசீர்வாதத்தை அந்த 16 அவர் சம்பாதித்துக் கொள்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு தேவன் தனக்கென்று கொடுத்த தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியாக வருகிற சூழ்நிலையிலே அவருக்கு பயங்கள் ஏற்படுகிறது. இந்த பயங்களை அவர் தன்னுடைய சுய முயற்சியினால் மேற்கொள்ள முடியாது. அவர் அந்த பயத்தை எப்படி மேற்கொண்டார் என்றால், தேவனிடத்திலே அந்த பயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தேவனோடு போராடி ஜெபித்தார். தேவனோடு போராடி ஜெபித்த சமயத்திலே தேவன் யாக்கோபுக்கு துணையாக நின்று யாக்கோபு பயந்த காரியங்களே மாறுதலாக முடிய செய்தார். அப்படி மாறுதலாக முடிய செய்து யாக்கோபு அந்த பயமின்றி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து போகும்படியாக அந்த கானான் தேசத்திலே குடியிருக்கும்படியாக கிருபை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த காரியத்திலே நாம் பயந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பயத்தை நீக்கும்படியாக நம்மை சந்திக்கிறார். யாக்கோபுக்கு காணப்பட்ட பயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவருடைய பயங்களை தேவன் எப்படி நீக்கினார் என்று பார்ப்போம். முதலாவது, தன்னை பின்தொடர்ந்து பயமுறுத்தி வந்த காரியத்தை தேவன் மாறுதலாக முடிய செய்தார். தன்னை பின்தொடர்ந்து வந்த ஒரு பயம். யாக்கோபு 16 தன்னுடைய மாமனோடு இருக்கும்போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் லாபானுக்கு மேலாக யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படும் போது அவனுடைய மாமனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய முகநாடி வேறுபடுவதை அறிந்திருக்கிறார். தன்னுடைய ஆசீர்வாதங்களை தான் அங்கே இழந்து போக வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. எனவே தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவி தன்னுடைய ஆசீர்வாதங்களை மட்டும் அவர் எடுத்து செல்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை மட்டும் எடுத்து செல்கிறார். இப்படியாக கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக செல்லும்போது அவருக்கு ஒரு பயம் வருகிறது. அவருடைய மாமன் லாபான் அவரை பின்தொடர்ந்து வருவதாக அவருக்கு அறிவிக்கப்படும் போது அவர் கலக்கமடைகிறார். தான் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை அவர் திரும்ப பெற்றுக்கொள்வாரோ, தான் சம்பாதித்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோமோ என்ற ஒரு பயம். தன்னுடைய மகள்களை அவர் திரும்ப அழைத்து கொண்டு சென்று விடுவார்களோ, தான் அவருடைய மகளுக்கு பெற்ற பிள்ளைகளை திரும்ப அழைத்து கொண்டு சென்று விடுவார்கள் என்று பயம். இப்படிப்பட்டதாக காணப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் யாக்கோபுடைய பயத்தை நீக்கும்படியாக லாபானுக்கு தரிசனமாகி அவர் கூறிய வார்த்தையை நாம் பார்ப்போமானால், நீ யாக்கோபுடைய நன்மையின்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று அவரை எச்சரிக்கை பண்ணுகிறார் லாபானிடம். லாபான் யாக்கோபுக்கு தீமை செய்யும்படியாக வருகிறார். ஆனால் தேவன் லாபானுக்கு தரிசனமாகி யாக்கோபுக்கு தீமை செய்யக்கூடாது என்று
கூறுகிறார். யாக்கோபு பயந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது. லாபான் அவனுக்கு விரோதமாக வந்த போதிலும் கர்த்தர் யாக்கோபுக்கு துணை நின்று யாக்கோபு பயந்த காரியத்தை, தன்னை பின்தொடர்ந்து வந்த அந்த பயத்தின் காரியத்தை மாறுதலாக முடிய செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வைத்திருப்பார். இந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியாக இலக்க செய்யும்படியாக பல மனிதர்கள் செய்யும் உபாய தந்திரங்களை கண்டு நாம் பல நேரங்களிலே பயந்து நடுங்கி போயிருப்போம். ஒருவேளை அவர்கள் செய்த உபாய தந்திரங்கள் போலியானதாக பொய்யாக இருந்தாலும் அதன் மூலமாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு இழப்பு வருமோ என்று நாம் பயந்து போயிருப்போம். மேலும் நம்மை பின்தொடர்ந்து நம்முடைய பொருட்களை, நம்முடைய சொத்துக்களை, நம்முடைய பலத்தை, சுகத்தை, நம்முடைய ஆசீர்வாதங்களை சேதப்படுத்த வேண்டும் என்று நினைத்து மனிதர்கள் ஒருவேளை கூடி வருவார்கள். அதை கண்டு நாம் பயந்து இருப்போம். ஒருவேளை நமக்கு ஏதாவது சேதம் வந்து விடுமோ, நமக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோமோ என்று பயம் வரும். சாத்தான் பல்வேறு சூழ்நிலையிலே நமக்கு எதிரான பல காரியங்களை செய்யும் போது நாம் பயப்படுவோம். பல்வேறு அந்தகார சக்திகளை கொண்டு நமக்கு காரியங்கள் எதிராக இருக்கிறது என்று இருக்கும்போது நாம் பயப்படுவோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் இயேசுவை விட்டுவிடாமல் அவரிடத்திலே ஜெபிக்கும் போது இயேசுவானவர் நமக்காக அவர்களுக்கு எதிர்கொண்டு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து நம்முடைய பயத்தை நமக்கு நீக்குவார். நம்மை பின்தொடர்ந்து வந்த எல்லா பயத்தையும் நீக்கி இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகாமல் நம்மை காத்துக்கொள்ளும்படி செய்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது தனக்கு எதிரிட்டு வந்த பயத்தை உண்டாக்கின காரியத்திலே தேவன் மாறுதலை முடிய பண்ணினார் என்று பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருகிறார். அங்கே தன்னுடைய சகோதரன் அவருக்கு எதிராக வருகிறார். எதிராக வரும்போது யாக்கோபுக்கு பயம் வருகிறது. ஏனென்றால் யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார். எனவே அவர் திரும்ப கானானுக்கு வரும்போது ஏசா ஏதாவது தனக்கு தீமை செய்து விடுவார் என்று பயம். இந்த பயம் எப்படியாக இருந்தது என்றால் அவருடைய உயிரை பற்றிய பயம். ஏசா தன்னை கொண்டு விடுவாரோ என்று பயம், தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மனைவிகளை கொண்டு விடுவாரோ என்று பயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏசா யாக்கோபை சந்திக்கும் போது ஏசா என்ன செய்கிறார்? ஏசா யாக்கோபை கட்டி அணைத்து கொண்டு அவர் இருவரும் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார், இருவரும் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். யாக்கோபு பயந்தான், தன்னுடைய உயிர் போய்விடும் என்று. அப்படிப்பட்டதான பயத்தை தேவன் மாற்றினார். நம்முடைய வாழ்விலும் வியாதியினால் நமக்கு ஏதாவது நடந்து விடுவோம் என்று பயம் வரும். ஏதோ ஒரு விபத்து நடந்து நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோமோ என்று உயிர் பயத்திலே இருப்போம். அப்படியாக நமக்கு உயிர் போகானாலும் பரவாயில்லை, சில ஆசீர்வாதங்கள் நமக்கு குறைவுபட்டாலும் பரவாயில்லை என்று எப்படியாக யாக்கோபு தன்னுடைய இரு பரிவாரங்களாக வரும்போது ஒரு பரிவாரத்தை தனக்கு முன்பாக அனுப்பி அந்த ஆசீர்வாதங்கள் இழந்து போக வேண்டும் நினைத்தானோ, அதுபோல அவன் யாக்கோபு அனுப்பினாலும் அவன் எதையும் இழக்காமல் பெற்றுக்கொண்டானோ, அதுபோல நமக்கு ஏதோ விபத்துகளோ வியாதிகளோ நமக்கு ஏதாவது நம்முடைய ஆசைகள், நம்முடைய உயிர் போய்விடக்கூடாது என்று நினைத்து நம்முடைய ஆசீர்வாதங்கள் சிலவற்றை நாம் இழந்து போகலாம் என்று நினைத்திருந்தாலும், அது நிமித்தம் நாம் பயந்திருந்தாலும், இயேசு கிறிஸ்து தாமே நம்மோடு இருந்து நாம் இழந்து போகும்படியாக இருக்கிற நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தை அவர் பாதுகாத்துக் கொள்வார். நமக்கு நம்முடைய உயிரை அவர் அருமையாக நினைத்து அவர் நமக்கு திரும்ப தருவார். எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்து போகாதபடி அவர் நம்முடைய பயத்தை நீக்குவார். எனவே எந்த பயத்திலே நாம் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்து நம்முடைய பயத்தை நீக்குவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படியாக ஒவ்வொருடைய பயத்தையும் இயேசு கிறிஸ்து நீக்குவாராக. ஆமேன். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக வருகிறோம். அவர்களுடைய பயத்தை நீக்குங்க. அவர்களை பின்தொடர்ந்து ஒரு பயமாக இருந்தாலும், அவர்களை எதிர்கொண்டு வரும் எந்த பயமாக இருந்தாலும் தேவரே நீர் மாற்றுப்படும்படியாக அவர்கள் கூடவே இருந்து அந்த பயத்தை நீக்கப்படும் அவர்களை சந்திக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.